अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா. ஆச்சாரியர் அமுதம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆச்சாரியர்கள் அருளி செய்த அமுதமன்ன திருவாக்குகள், அற்புதமான ஸ்தோத்திரங்கள், அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முதலிலே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம், அவர் அருளி செய்த சதுஸ்லோகி, கீதார்த்த சங்கிரகம் என்று இவைகளெல்லாம் அனுபவித்து மேலே பல பல ஸ்தோத்திரங்கள் எம்பெருமானார் அருளி செய்தவை கூறத்தாழ்வான், பராசர பட்டர், மணவாள மாமுனிகள் என்று ஆச்சாரியர்கள் பலர் அருளி செய்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் நாம் அனுபவித்தோம். அதேபோல ஆச்சாரியர்கள் தமிழிலே அருளி செய்திருக்கிற சில நூல்கள், அருளாள பெருமாள் பெருமானார் அருளி செய்த ஞானசாரம், பிரமேயசாரம், விளாஞ்சோலை பிள்ளை அருளி செய்த சப்தகாதை, கம்பரியற்றிய ஷடகோபரந்தாதி என்று இன்னும் பல நூல்களையெல்லாம் கூட நாம் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து அனுபவித்தோம். அதற்கு பிறகு ஸ்ரீவிஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு ஆச்சாரியர்கள் மூவர் அருளி செய்த வியாக்கியானங்களை பல நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். அத்வைதாச்சாரியரான ஆதிசங்கர பகவத்பாதர், விசிஷ்டாத்வைதாச்சாரியரான ஸ்ரீ பராசர பட்டர், துவைதாச்சாரியரான சத்யசந்த தீர்த்தர் ஆகிய மூவரும் அந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திலே இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு திருநாமத்திற்கும் அருளி செய்த அற்புதமான வியாக்கியானங்கள், அவை முழுவதையும் நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக குலசேகரர் என்பவர் அருளி செய்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம் கடைசியாக பார்த்தோம். குலசேகர ஆழ்வாரா அல்லது குலசேகரர் என்ற பெயரை உடைய மற்றொருவரா என்பதை பற்றின விசாரத்தை எல்லாம் கூட நான் அங்கே தெரிவித்தேன். மிக அற்புதமான ஸ்தோத்திரம் அது. ஆக நாம் அதையும் அனுபவித்தோம். அடுத்தபடியாக இன்றிலிருந்து தொடங்கி நாம் அனுபவிக்கவிருப்பது பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று போற்றப்படுகின்ற ஆச்சாரியர் ஒருத்தர். அவர் மணவாள மாமுனிகளுடைய அஷ்டதிக் கஜங்களிலே ஒருத்தர். அதாவது மணவாள மாமுனிகள் இந்த சம்பிரதாயத்தை காப்பதற்காக 8 வித்வான்களை நியமித்தார். அதிலே ஒரு முதல்வர் என்றே கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்கிற ஆச்சாரியர். அவர் திருவேங்கடமுடையானை குறித்து 4 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஷ சுப்ரபாதம், ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்தோத்திரம், ஸ்ரீ வெங்கடேஷ பிரபத்தி, ஸ்ரீ வெங்கடேஷ மங்களம் என்று இப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை எல்லாம் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் அருளி செய்திருக்கிறார். அந்த ஸ்தோத்திரங்களை நாம் பார்த்து 1000 நிகழ்ச்சிகளை நாம் நிறைவு செய்ய போகிறோம். பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்பவர், அவர் காஞ்சிபுரத்திலே அவதரித்தவர். அவர் காஞ்சிபுரம்தான் அவருடைய அவதார ஸ்தலம். அவருடைய அவதார வருஷம் 1361 வருஷம் என்று சொல்லுகிறார்கள். அவர் முதலிலே சிறிய வயதிலே இருக்கிற பொழுது வேதாந்த தேசிகனுடைய கட்டாட்சத்திற்கு இலக்கானாராம். அவருடைய 7-8 வயதிலே வேதாந்த தேசிகன் அவரை கட்டாட்சித்திருக்கக்கூடும்.
அந்த அவதார வருஷங்களை கொண்டு நாம் பார்க்கிற பொழுது அப்படித்தான் தெரிகிறது. அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலேயே எழுந்தருளியிருந்தவரான வேதாந்த தேசிகனுடைய திருக்குமாரரான நயனவரதாச்சாரியர் என்பவர் வேதாந்த தேசிகருடைய புத்திரரும் சிஷ்யரும் ஆவர். அவரிடத்திலே இவர் அடிபணிந்து சாஸ்திரங்களை கேட்டார் என்று அப்படியும் சொல்லப்படுகிறது. முதலிலே அவர் ஒன்றும் அறியாதவராக இருந்தார். வேதாந்த தேசிகனுடைய குமாரரான நயனவரதாச்சாரியருடைய கட்டாட்சத்தாலே அவர் மிகப்பெரிய வித்வானாக ஆனார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவர் பால்ய பருவத்திலே இங்கே இருந்து வித்யாபியாசங்களை எல்லாம் கற்றவர். அதற்கு பிறகு திருமலைக்கு சென்று அங்கே திருவேங்கடமுடையானை சேவிக்க வேண்டும் என்று அங்கே சென்றிருக்கிறார். பொழுது அங்கே இருந்தவர்கள் சில பெரியவர்கள் என்ன செய்தார்கள், இவரிடத்தில் திருவேங்கடமுடையானுக்கு நீர் இங்கேயே தங்கியிருந்து ஏதாவது கைங்கரியம் பண்ணுமே என்று சொல்ல, அங்கேயே தங்கியிருந்து நித்தியம் ஆகாச கங்கை என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு வாசனை திரவியங்களை எல்லாம் சேர்த்து அதை கொடுப்பது வழக்கம். அதை முக்கியமான கைங்கரியமாக கொண்டு பல நாள் செய்து வந்தார். அவருக்கு ஹஸ்திகிரிநாதர் என்பதுதான் அவருடைய பெயர். அவருக்கு இயற்பெயராய் அமைந்தது ஹஸ்தியத்ரிநாதர் என்பது பெயர் அவருக்கு. எல்லாரும் அவரை அண்ணா அண்ணா என்று அழைத்தபடியினாலே ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணா, ஹஸ்திகிரிநாதர் அண்ணா என்று கூட அவருக்கு பெயர் ஏற்பட்டது. அவர் கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலே தற்செயலாக ஸ்ரீரங்கத்திலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்களை ஸ்ரீரங்கத்திலே என்ன விசேஷம் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஸ்ரீரங்கத்திலே மணவாள மாமுனிகள் என்று ஒரு ஆச்சாரியர் எழுந்தருளியிருக்கிறார். அவர் திவ்யபிரபந்த வியாக்கியானங்களை எல்லாம் காலக்ஷேபமாக சாதித்தருளுகிறார். மிக அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை இவருக்கு தெரிவித்தார்கள். இந்த ஹஸ்தியத்ரிநாதர் அண்ணா என்று சொல்லப்படுபவருக்கு தெரிவித்தார்கள். அவர்தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா. அதாவது பிரதிவாதி பயங்கரம் என்று பெயர் அது குடும்ப குடிப்பெயராகவே வந்துவிட்டது. அதற்கும் காரணத்தை சொல்லிவிடுகிறேன். அதாவது நயனவரதாச்சாரியரிடத்திலே இவர் சீடராக இருந்த பொழுது வேறு மதத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது மாயாவாத மதத்தைச் சேர்ந்தவர்களோ யாரோ சில பேர் வந்து வாதம் செய்ய வந்த பொழுது இவரை வாதம் செய்யும்படி அனுப்பினாராம் அந்த நயனவரதாச்சாரியர். அப்பொழுது இவர் மிகச்சிறந்த வாதம் செய்து அவர்களையெல்லாம் தோற்கடித்தார். அப்பொழுது இவரை பார்த்து, பிரதிவாதிகளுக்கெல்லாம் பயங்கரமாய் இருப்பவரே, பிரதிவாதிகள் என்னால் நம்மை எதிரிட்டு வாதம் செய்பவர்கள், அவர்கள் வாதம் செய்ய முடியாதபடி அவர்களுக்கு பயங்கரமாய் இருந்தபடியினாலே இவருக்கு பிரதிவாதி பயங்கரர் என்றே விருதை அவர் அளித்தார். இவருடைய ஆச்சாரியரான நயனவரதாச்சாரியர் அருளித்தார் என்று இப்படி அது தெரிவிக்கப்படுகிறது. அவர்தான் திருமலைக்கு எழுந்தருளி அங்கே பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வருதல். அப்படி ஒரு நாள் எடுத்துக்கொண்டு வருகிற காலத்திலே தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தார்களே, எங்கிருந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து. அவர்கள் மணவாள மாமனுடைய வைபவத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இவரும் அதை ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அதற்குள்ளே தீர்த்தத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாழிகையாகி விட்டபடியினாலே அவசர அவசரமாக தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அதிலே அந்த வாசனை திரவியங்கள் பரிமளம் சேர்ப்பதற்கு மறந்து விட்டாராம் இவர். உடனே அப்படியே தீர்த்தத்தை கொடுத்து விட்டார். அப்புறம்தான் ஞாபகம் வந்தது, ஐயோ பரிமள திரவியத்தை சேர்க்கவில்லையே என்று எடுத்துக்கொண்டு போனால் அதற்குள் திருவாராதனம் தொடங்கிவிட்டது. ஐயோ அபச்சாரப்பட்டோமே, இன்றைக்கு வாசனை திரவியம் இல்லாமலே திருவாராதனத்திற்கு தீர்த்தத்தை கொடுத்து விட்டோமே என்று இவர் நினைத்திருக்கிற பொழுதோ அங்கே திருவேங்கடமுடையான் என்ன சொன்னார், அந்த அர்ச்சகரும் கூட சொன்னார். அர்ச்சகர் மூலமாக திருவேங்கடமுடையான் என்ன சொன்னானாம், இன்றைய தினம் தினந்தோறும் இருந்த தீர்த்தத்தினுடைய பரிமளத்தை விட இன்றைக்கு வாசனை அதிகமாக இருந்ததே என்று சொன்னானாம். ஓ, மணவாள மாமனிகளுடைய சரித்திரத்தை அங்கே நாம் சொன்னபடியினாலே கேட்டபடியினாலே அந்த தீர்த்தத்திற்கு வேறு பரிமளம் சேர்க்காவிட்டாலும் கூட
அந்த மணவாள மாமனிகளுடைய வைபவமே பரிமளத்தினுடைய ஸ்தானத்தில் இருந்து தீர்த்தம் அவ்வளவு விசேஷமாக இருந்தது என்று கொண்டாடும்படியாக அது ஆனது என்று அந்த வைபவம் அப்படி தெரிவிக்கப்பட்டது. உடனே அன்றிலிருந்தே இவருக்கு இப்படிப்பட்ட பெருமையுடைய ஆச்சாரியர் திருவரங்கத்தில் இருக்கிறார் என்றால் அவரை போய் நாம் சேவிக்க வேண்டாமா என்று அவருக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. திருவேங்கடமுடையானிடத்திலேயும் அனுமதியை பெற்றுக்கொண்டு இவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, அண்ணன் என்றும் அண்ணா என்றும் அழைக்கப்படுகிறார். அண்ணா கோவில் அண்ணன் என்று இன்னொரு ஆச்சாரியர் இருந்தபடியினாலே அது வித்தியாசம் தெரிவதற்காக இவரை அண்ணா என்று சொல்லுவதுண்டு. அவர் அண்ணன் என்று திருநாமத்தை உடையவராயிருந்தார். ஏற்கனவே மணவாள மாமனிகளுடைய சிஷ்யராக இருந்தவருக்கு அண்ணன் என்ற பெயர். இவர் வந்தவுடனே இவரை மிகவும் ஆதரித்து கொண்டாடி மணவாள மாமனிகள் இவரையும் தம்முடைய கோஷ்டியிலே சேர்த்து கொண்டார். இவரும் மணவாள மாமனிகளுடைய திருவடிகளிலே ஆசிரியித்து அவரையே தமக்கு ஆச்சாரியராக கொள்ள வேண்டும் என்ற தம்முடைய விருப்பத்தை தெரிவிக்க மணவாள மாமனிகளும் இவருக்கு திருவிலச்சனைகள் முதலானதை சாதித்து தமக்கு உஷாத்துணையாக தம்முடைய வலதுகரமாக கொண்டார். எப்படி ஸ்ரீ ராமானுஜருக்கு கூரத்தாழ்வான் வலதுகரமாக திகழ்ந்தாரோ அதே போல மணவாள மாமனிகளுக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்பவர் வலதுகரமாக திகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதனால் மணவாள மாமனிகள் அட்டதிக் கஜங்கள், எண் திசை கயங்கள், அப்படிப்பட்ட 8 திக்குகளுக்கு 8 யானைகள் என்பது போல மணவாள மாமனிகள் பிரதானமாக 8 சிஷ்யர்கள், வானமாமலை ஜீயர், பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, இன்னும் பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர், அப்புள்ளை அப்புள்ளார் என்று பல பல பேர் அவருக்கு திருவேங்கட ராமானுஜ ஜீயர், அதாவது திருமலையிலே எழுந்தருளிருக்கிற சிறிய ஜீயர் என்று இவர்களெல்லாம் மணவாள மாமனிகளுடைய சிஷ்யர்கள். ஆக 8 சிஷ்யர்களிலே இவரும் மிக முக்கியமானவராக இருந்து கொண்டு மணவாள மாமனிகளுக்கு உஷாத்துணையாக இருந்தார், கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினார் என்று இவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதனால்தான் இவருடைய தனியனிலே கூட என்ன சொல்லப்படுகிறது என்றால், வேதாந்த தேசிக கட்டாட்ச விவருத்த போதம் காந்தோபயந்திரியமின கருணைக பாத்திரம் என்று இவருக்கு அப்படி ஒரு பெருமை சொல்லப்படுகிறது. முதலிலே இவர் சிறிய வயதிலே வேதாந்த தேசிகனாலே கட்டாட்சிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அவருடைய குமாரரான நயனவரதாச்சாரியரிடத்திலே வித்யாபியாசங்களை எல்லாம் பண்ணினார். பின்னாலே மணவாள மாமனிகளுடைய சீடராகி இவர் அவருக்கு வலதுகரமாக திகழ்ந்தார் என்று 2 ஆச்சாரியர், பெரிய ஆச்சாரியர்களுடைய ஒரு தொடர்பு இவருக்கு இருந்தது என்பதை அவருடைய தனியனிலேயே தெரிவிக்கிறார்கள். வேதாந்த தேசிக கட்டாட்சத்தினாலே விவருத்த போதம், நல்ல ஞானத்தை உடையவராயிருந்தார். காந்தோபயந்திரியமினம், காந்தோபயந்தா என்னால் மணவாள மாமனிகள், அந்த மணவாள மாமனிகளுடைய கருணையினாலே இவர் இன்னும் விசேஷமான ஒரு பெருமைகளை எல்லாம் பெற்றார். காந்தோபயந்திரியமின கருணைக்க பாத்திரம் என்று. அதற்கு மேலே இவரை கூட ஆரோ கேட்டார்களாம், நேர் வாதி பீகரர், பயங்கரர் அல்லவோ என்று இவரை கேட்டார்களாம். அப்பொழுது இவர் என்ன சொன்னாராம், பரவாதிகளுக்குத்தான் நான் பயங்கரனே தவிர ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியேன் தாசன் அல்லவா என்றே அவர் சொன்னாராம். அதாவது எதிர்வாதம் செய்ய வருபவர்களுக்குத்தான் நான் பயங்கரனே தவிர நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியிலே அடியேன் தாசன் அல்லவா என்று சொன்னபடியினாலே இவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவதாசர் என்றே பெயர் ஏற்பட்டது. அதனால் இன்றைக்கும் கூட அவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் ஸ்ரீ வைஷ்ணவதாசர்கள் என்றே தங்களை சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற ஆச்சாரியர், அவர் ஏறக்குறைய ஒரு 600 வருடங்களுக்கு 650 வருடங்களுக்கு முன்னாலே எழுந்தருளியிருந்தவர். அவர் மணவாள மாமனிகளுடைய கட்டளையின்படி நியமனமடியாக திருவேங்கடமுடையானை குறித்து பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். இப்பொழுதெல்லாம் நான் தினந்தோறும் அனுசந்திக்கிறோமே திருவேங்கடமுடையான் சுப்ரபாதம், அது பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அருளி செய்தது இந்த சுப்ரபாதம். அதுக்கு பிறகு திருவேங்கடமுடையானை பற்றின ஒரு ஸ்தோத்திரம், திருவேங்கடமுடையான் திருவடிகளிலே பிரபத்தி, திருவேங்கடமுடையான் மங்களம், மங்களாசாசனம் என்று இப்படி 4 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அந்த 4 ஸ்தோத்திரங்களையும் நாம் தொடர்ந்து
அனுபவிப்போமாக. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினி சர்வலோகநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.